ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஓரைசுகி சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல நிறைய ஹிடன் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கதையை நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓரைசுகி ஆர் யூ தி ஒன் ஹூ லவ்ஸ் மீ சீசன் 1 எபிசோட் 9. ஸோ பாக்கியோட கடையில் இப்போ நம்ம ஹீரோ போய் வேலை பார்க்குறான். ஃபர்ஸ்ட் டேவே நம்ம ஹீரோ கொஞ்சம் சூப்பராக தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஒரு வழியா இதோட பேசிக்ஸை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டேவே சூப்பராக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன்னு சுபாக்கி சொல்லவும், நான் அந்த லெவலுக்கு ஒன்றும் சூப்பர் கிடையாது நம்ம ஹீரோ சொல்லவும், உன்னையவே நீ ஏன் எப்பவும் மட்டமா பேசுறேன்னு சுபாக்கி கேட்கவும், ஏன்னா நான் ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டர் நம்ம ஹீரோ சொல்றான். பான்சி கொடுத்த புக்கு நம்ம ஹீரோ படிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். மனையும் ஹீமாவரி வளர்ப்பல வந்து முதுகுல அடிக்கிறா. டோர்னமெண்ட் வரப்போதில்ல, பிராக்டிஸ்க்கு நீ போலியா நம்ம ஹீரோ கேட்கவும், இன்னைக்கு ஒரு நாள் எங்களுக்கு பிரேக் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஆனா அவ கண்ணா செய்யறத பார்த்துட்டு வா பொய் சொல்றா அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். உன் டோர்னமெண்ட் ரொம்ப முக்கியம், டென்னிஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், கையில என்ன புக்குன்னு ஹீமாவரி கேட்கறா. இது ஒன்னும் இம்பார்ட்டன்ட் புக் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ கையை ஒரு மாதிரி பண்றத அவ நோட்டீஸ் பண்றா. இந்த புக்கு கந்தல் குளமா இருக்கு, புது புக் வாங்கலாம்னு அவ கேட்கவும், புதுசுலாம் தேவையில்ல, நான் சும்மா டைம் பாஸ்க்கு தான் படிக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் அவன் பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு நம்ம ஹீரோ டாபிக்க மாத்தவும், அவளும் அந்த புக்கை பத்தி பேசல. ஹீமாவரி வந்தாதான் கலகலன்னு பேசுவா. அவ இல்லாம அமைதியா ஆக்வர்டா இருக்குன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பார்ட் டைம் ஜாப் போனதுல இருந்தே பான்சி நம்ம ஹீரோ மேல கடுப்புல இருக்கா. ஜோரோ ஏதோ அவன் பெஸ்டா ட்ரை பண்றான், அவன் மேலே ஏன்பா கோவப்படுறான்னு எல்லாரும் பான்சியை பத்தி கேட்கவும், ஆமாமா ஆனா நான் கன்வின்ஸ் ஆகலன்னு வா சொல்றா. இன்னைக்குன்னு பார்த்தா ஹீமாவரி இல்லாம போனோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஜோரோ ஏதோ காரணத்துக்காக பணத்தை வைக்கிறான். பணம் சேர்ந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் வாண்டியே வந்துட போறான் பான்சி அப்படின்னு சுபாக்கி சொல்லவும், என்னதான் அவாட்டியே திரும்ப போயிருவானா, நான் என்னவா நாய்க்குட்டியா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஓ நீ இங்க தான் வேலை பார்க்குறியா, என்ன ஒரு கோயின்சிடன்ஸ், நீங்க வேலை பார்க்கன்னு தெரியாம தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சசாங்குவா நம்ம ஹீரோக்காக தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவளை ஃபர்ஸ்ட் தனியா விட்டுருந்தாங்க, அதுக்கப்புறமா அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. சசாங்குவா நம்ம ஹீரோவையே சைட் அடிச்சிட்டு இருக்கா. முடிஞ்சா நான் திரும்பவும் வரேன், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சசாங்குவா கிளம்புறா. ஆல்ரெடி கையில ட்ரிங்க்ஸ் வச்சிருக்கேன்னு சுபாக்கி கேட்கவும், நான் அசால்ட்டா அதை கொண்டு போயிருவேன் நம்ம ஹீரோ கொண்டு போயிட்டு இருக்கும்போது, கடிக்கு விழுந்து ஒரு ஆள் மேல ட்ரிங்க்ஸை ஊத்தவும், டேய் கண்ணை நான் புடதிலேயே வச்சுட்டு வருவேன், கஸ்டமர் மேல இப்படிதான் பீரை ஊத்துவியா அப்படின்னு ஒரு ஆள் திட்டவும், மன்னிச்சிருங்க நம்ம ஹீரோ சொல்றான். மன்னிப்பு கேட்டா எல்லாம் போயிருமா, உன்ன மாதிரி ஆளுங்களா உனக்குமே லாய்க்கலாம தானே இந்த இடத்துல வந்து வேலை பார்க்குறீங்க, இதை கூட ஒழுங்கா பார்க்க தெரியாதா அப்படின்னு அவர் கேட்கவும், சரி சார் மன்னிச்சிருங்க, அவங்க லாண்ட்ரிக்கான பணத்தை நாங்க செலவு பண்றோம் அப்படின்னு சுபாக்கி சொல்லவும், உனக்காச்சும் கஸ்டமர் எப்படி டீல் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு அவர் கிளம்புறாரு. அந்த ஆளு சொன்ன மாதிரி நான் எதுக்குமே லாய்க்கு இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கடுப்புல போயிட்டு இருக்கான். பன்சி நீங்க என்ன பண்ற, அதுவும் ஒரிஜினல் ஃபார்ம்ல நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன்னா நான் உங்ககிட்ட மனசார உண்மையை பேசணும்னு நினைக்கிறேன், அதான் நான் இந்த மாதிரி வந்திருக்கேன். இன்னைக்கு ஜாப் எப்படி போச்சுன்னு கேட்கவோ, ஓ சுபாக்கி சொல்லிட்டாளா, ஆமா ஒருத்தங்கிட்ட திட்டு வாங்கினேன், உனக்கு எதுவோ பிரச்சனையா நம்ம ஹீரோ கேட்கவும், பார்ட் டைம் ஜாப்னா எப்படி இருக்கிறது சகஜம் தான், ஆனா நீ அந்த ஜாபை பாக்குறதுக்கான ரீசன் தான் எனக்கு பிடிக்கல. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கு, ஆனா நீ எதுக்குமே லாய்க்கு இல்லாம இருக்கன்னு நினைச்சுதானே இந்த பிரச்சனையை எப்படியாச்சும் நீயே முடிக்கணும்னு நினைக்கிற. இந்த தடவை நீ பண்ற விஷயத்துல கைண்ட்னஸ் இல்ல செல்ஃபிஷ்னஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு பான்சி சொல்லவும், போதும் நிறுத்து, என்ன தேவையில்லாம குறை சொல்றத முதல்ல நிறுத்து, என்கிட்ட இருந்து உனக்கு என்னதான் வேணும், நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன், என்கிட்ட எதுவுமே இல்ல எதுவும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உனக்கு நான் இருக்கேன் ஜோரோ, நான் உன்னை லவ் பண்றேன், நீ ரொம்ப நல்ல பையன் தான் சொல்லவும், கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி அவ கையை உதறியோடு நம்ம ஹீரோ போறான். அன்சி ரொம்பவே கஷ்டப்பட்டு இப்ப அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோ கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பார்த்துட்டு, அவங்க சொல்ற மாதிரி உண்மையிலேயே நான் ரொம்பவும் மோசமானவன் தான் போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லைப்ரரிக்கு போற ப்ராமிஸை பிரேக் பண்ணக்கூடாதுங்கிறதுனால இப்பவும் நம்ம ஹீரோ லைப்ரரி போயிருக்கான். நல்ல வேலை இன்னைக்கு ஹீமாவரி வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆமா ஜோரோ, கிழிஞ்சு போன ஒரு புக்கை ரீட் பண்ணிட்டு இருந்தியா, அதை முடிச்சிட்டியான்னு கேட்கவும், அந்த டாபிக் ஏடி இழுத்த நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது கிழிஞ்சிருந்தா கண்டிப்பா எப்படி உன்னால படிக்க முடியும், புதுசுதான் வாங்கணும். சரி நான் என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்றேன், டோர்னமெண்ட் பிராக்டிஸ் இருக்கு, நான் கிளம்புறேன்ட்டு ஹீமாவரி போகவும், என்ன பெஸ்ட்டை ட்ரை பண்ண போறா, கேமை பத்தி சொல்லியிருப்பாளோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஜோரோ நீ எதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற, உனக்கு எது முக்கியம், உன்னோட ரெப்புடேஷன் முக்கியமா இல்ல நீ ப்ரொடெக்ட் பண்றது முக்கியமா, சோ மனசுக்கு எது தோணுதோ அதை பண்ண அப்படின்ட்டு சன் போறான். இன்னைக்கு வேணா நீ கிளம்புன்னு சுபாக்கி சொல்லுவோம், ஆனா என் டைம் என்ன முடியலையே நம்ம ஹீரோ கேட்கறான். சோகமான ஃபேஸை பார்த்தா கஸ்டமர்ஸ் யாரும் ஹாப்பியா சாப்பிட மாட்டாங்கன்னு சுபாக்கி சொல்றா. நான் மூஞ்ச சோகமா வச்சிருக்கேன் எல்லாருக்குமே தெரியுதோ அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப பார்க்குக்கு போறான். எஸ்கியூஸ் மீ கொஞ்சம் வழி விடுறீங்களா, நான் அதை யூஸ் பண்ணணும்னு ஒருத்தன் வாரான். ஏண்டியோட இவ்வளவு சோகமா இருக்கிற, சோகமான உன் ஃபேஸை பார்த்துட்டு எனக்கு போக தோணல அப்படின்னு அந்த பையன் சொல்றான். எனக்கு ஸ்பெஷலான ஒருத்தவங்க கூட நான் சண்டை போட்டுட்டேன், அது என்னோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால தான் சொல்லவும், அப்ப அவங்க கூட திரும்ப சேரணும்னு நினைக்கிற அவ்வளவுதானே, எனக்கு அந்த பர்சன் ரொம்ப முக்கியமா இருந்தா அவங்க ஹாப்பினஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா நான் அதில் காயப்பட்டா கூட அதை பற்றியோ கவலைப்பட மாட்டேன், உனக்கு எது ரொம்ப முக்கியம் நீயே யோசிச்சுக்கோ அப்படின்னு அந்த பையன் சொல்லவும், சன்னும் இதை தான் என்கிட்ட சொல்ல வந்தான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, புரிஞ்சுது நான் எதை பற்றியோ கவலைப்படாம என் மனசு சொன்னதை கேட்க போறேன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு, என் பேரு கிசராகி அமட்சியான்னு சொல்லவும், நான் ஹாசுகி யோசான் அந்த பையன் இன்ட்ரடியூஸ் ஆகுறான். ஹெல்ப்க்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறான். பான்சி என்ன மன்னிச்சிரு, அன்னைக்கு நான் அப்படி பேசியிருக்க கூடாது, அந்த ஆள் தட்டுன கடுப்புல இருந்த கோவத்தை நான் வாமலை காட்டிட்டேன், நீ அன்னைக்கு சொன்ன எல்லாமே உண்மைதான், பட் இனிமே நான் அப்படி இருக்க போறது இல்ல, நான் உன் கடனை அடைக்கணுங்கிறதுக்காக இதை பண்ணல, உனக்கு உண்மையிலே ஒரு புது புக்கை வாங்கி தரணுங்கிறதுக்காக இதை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே ஹே ஜோரோ,
ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பான்சி கிளம்புறா. இந்த மாதிரி நம்ம ஹீரோ சோகமா இல்லாம இப்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். And நம்ம ஹீரோக்கு தேவையான அந்த பணமும் கிடைச்சிருது. இத்தனை நாள் நீ பார்த்த ஹார்ட் ஒர்க்குக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சுபாக்கி சொல்றா. நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். ஜோரோ எங்க இருக்கு, நான் உன்னை உடனே பார்க்கணும்னு ஹீமாவரி மெசேஜ் அனுப்பியிருக்கா. சாரி நான் கொஞ்சம் பிஸி நம்ம ஹீரோ ரிப்ளை பண்றான். அந்த ஹெல்ப் பண்ண பொண்ணுங்க கொடுத்த அட்ரஸ் தேடி நம்ம ஹீரோவா அந்த புக் ஸ்டோருக்கு வரான். சாரி தம்பி, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து கடைசி காப்பியை வாங்கிட்டு போறா அப்படின்னு கடைக்காரங்க சொல்லுவான். அந்த புக்கு வேறங்க கிடைக்கும் நம்ம ஹீரோ கேட்கறான். தெரியலன்னு அவங்க சொல்றாங்க. எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமா போயிட்டு இருந்தா. ஹீமாவரி வர பிராக்டிஸ் போலியா நம்ம ஹீரோ கேட்கவும், ஜோரோ நீ ஆசைப்பட்ட புக்கு இந்தான் கொடுக்கவும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு போன பொண்ணு நீ தானா, எவ்வளவு நாளா நீ இந்த புக்கை தேடுறன்னு கேட்கவும், நேத்து தானே வா சொல்றா. அவ போய் சொல்றா. நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறான். அப்படின்னா இவ டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணாம இதை தான் தேடிட்டு இருக்கா. இது ரொம்ப காசு அதிகமா எப்படி வாங்கினான்னு கேட்கவும், என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னு வா சொல்றா. உன்னோட ராக்கெட் வாங்க வேண்டிய காசை இதுக்கு செலவு பண்ணிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த இப்ப நீ இதை படிக்கலாம், நீ ஹாப்பி தானே வா கேட்கவும், போதும் நிறுத்து, ஏன் இப்படி பண்ண, உனக்கு இம்பார்ட்டன்டான மேட்ச் இருக்கு, பிராக்டிஸ்க்கு போகாம ராக்கெட் வாங்க வேண்டிய காசையும் இதுல செலவு பண்ணிருக்க, இது ஒன்னும் அப்படி முக்கியம் இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த புக் உனக்கு முக்கியம்னு எனக்கு தெரியும் ஜோரோ, பொய் சொல்லாத அப்படின்னு வா சொல்லவும், இவளுக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னால தானே உனக்கு இந்த பிரச்சனை, தான் நானே இதை சரி பண்ணணும்னு நினைச்சேன், உன ஹாப்பியாக்கதான் இப்படி பண்ண, நீயே கோவப்படுறன்னு வா கேட்கவும், பின்ன நான் கோவப்படாம மேட்ச் உனக்கு ரொம்ப முக்கியம் இல்ல கேட்கவும், மேட்ச் முக்கியம் தான், அதை விட நீயும் எனக்கு முக்கியம் தான் அப்படின்னு வா சொல்றா. எத்தனை நாளா நீ மேட்ச்க்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா, இப்ப அதை போய் ப்ரையாரிட்டைஸ் பண்ணாம இப்படி பண்ணிட்டே நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன மன்னிச்சிரு ஜோரோ, நான் திரும்பவும் உன்னை கஷ்டதா படுத்துறல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு வா சொல்லவும், லூசா அப்படி இல்ல, நீ ஒன்னும் என்ன கஷ்டப்படுத்தல, நான் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டேன், உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஜோரோ அப்படின்னு வா கட்டி பிடிக்கிறா. ஹிமாவாரி உன் பெஸ்ட் பண்ணு அப்படின்னு எல்லாரும் சேர பண்றாங்க. இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். அம்மா ஜோரோ, நீ ஏதாச்சும் ஒரு பொண்ணை லவ் பண்றியான்னு கேட்கவும், ஃப்ளவர் டான்ஸ் அப்பவே சொன்னல இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா என்னோட ஆன்சர் இப்ப மாறிடுச்சு அப்படின்னு ஹிமாவாரி சொல்றா. என்ன சொல்ல வர நம்ம ஹீரோ கேட்கறான். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னல, அதுக்கான ரிவார்டு அப்படின்னு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு, என் பர்த்டே கிஃப்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் இதை பத்திரமா பாத்துக்கிடுவேன் அப்படின்ட்டு கிளம்புறா. அவ புக்கை வாங்கிட்டதுனால நம்ம ஹீரோ அந்த காசுல இவளுக்கு ஒரு புது ராக்கெட் வாங்கி கொடுத்துட்டான். ஹிமாவாரி மேட்ச்ல ஜெயிச்சதுக்கு பார்ட்டி கொண்டாடுறாங்க. வெயிட்டர் இங்க வாரீங்களான்னு பான்சி கூப்பிடுறா. புக்கை ரீட் பண்ணல, உன் ஒப்பீனியன் என்னன்னு வா கேட்கவும், இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ்வளவுதானா வா கேட்கறா. ஆக்சுவலி பான்சி கொடுத்த அந்த புக்குள்ள ஒரு பேப்பர்ல அவ எழுதி வச்சிருக்கா, எனக்கு ஒரு வேளை பிரச்சனை வந்தா நீ ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு அதுல போட்டிருக்கு, ஃப்ரீ டைம் இருந்தா கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஒப்பீனியனுக்கு தேங்க்ஸ் அண்ட் பான்சி ஹாப்பியா ஆகுறா. நீ அவங்க கூட கலந்துக்கலையான்னு சுபாக்கி கேட்கவும், நான் இங்க ஒர்க்கே பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். நீ இப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு, முந்தி மாதிரி இல்லாம இப்ப கொஞ்சம் கான்பிடன்ஸோட இருக்கிற. நான் அன்னைக்கு கேட்டப்போ எல்லார்கிட்டயும் ஒரு கோல் இருந்துச்சு, உனக்கு எந்த கோலுமே இல்ல, நீ எதுக்குமே லாய்க்கலன்னு உன்னை தப்பா நினைச்சிட்டு இருக்க. அவங்க எல்லாரும் இப்ப ஒன்னா இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நீ தான். எல்லாருக்குமே உன்னை பிடிக்கும் ஜோரோ, உன்னாலதான் அவங்க எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. சோ நீ எதுக்கும் லாய்க்கில்லாதவன்லாம் நினைக்காத அப்படின்னு சுபாக்கி சொல்றா. நீ சொல்றதோ கரெக்ட் தான், நானே என்ன குறைச்சி எடை போடக்கூடாது, நிறைய கியூட் கேர்ள்ஸ் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க, கண்டிப்பா நான் ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டர் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இப்ப வச்சு புரிஞ்சதேன்னு சுபாக்கி சொல்றா. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சால்வ் பண்ணிடுவேன், அப்படிதான் நான் நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பார்த்தா அதே பெஞ்சு புதுசா ஒரு பொண்ணு வந்து சன்னையும் பான்சியவும் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டா மாத்த ஹெல்ப் பண்ணு வந்து கேட்கறா. இது இன்னும் முடியலையா அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஈவன் பான்சி நம்ம ஹீரோவை லவ் பண்ணியிருந்தாலுமே கூட அவ புக்கு நம்ம ஹீரோ நாசம் பண்ணிட்டான். சோ அதுக்காக கண்டிப்பா திருப்பி கொடுத்துடணும்னு கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு வழியா திரும்ப கொடுத்துட்டான். அந்த புக் அப்படி ஆனதுக்கு தான் காரணம் ஹீமாவரி தெரிஞ்சுக்கிட்டு அவ பேட் வாங்க வச்சிருந்த காசுல அந்த புக்கை ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சு வாங்கியிருக்கா. அண்ட் ஹீமாவரி நம்ம ஹீரோவை இப்ப கொஞ்சம் லவ் பண்ண ஆரம்பிச்ச மாதிரி தான் தெரியுது. அதே பெஞ்சு இப்ப புதுசா இன்னொரு பொண்ணு பான்சியவும் சன்னையும் லவர்ஸ் ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்டயே வந்து கேட்கறா. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.